أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான உம்ராவுடைய பயணத்தை நாம் அனைவரும் மேற்கொள்ளவிருக்கின்றோம். சங்கைமிக்க மக்கமா நகரத்தை நோக்கி நாம் அனைவரும் பயணிக்கவிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் அனைவரும் தக்வாவை உள்ளத்திலே தரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹஜ் அல்லது உம்ராவுடைய கடமைக்கு செல்லுகின்ற பொழுது நாம் எடுத்துச் செல்லுகின்ற பொருள்களில் தக்வா என்கிற மிகச்சிறந்த கட்டி சாதனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறான். ஃபைன்ன கைர ஸாதிய தக்வா, தக்வா என்பதுதான் எடுத்துச் செல்லுகின்ற பொருள்களில் மிகச் சிறந்த பொருள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டாவதாக, நாம் இங்கிருந்து அணிந்து செல்லுகின்ற ஆடைகளை இஹ்ராமுடைய ஆடையாக மாற்றி இறைவனுக்காக எம்மை நாம் அர்ப்பணம் செய்யவிருக்கிறோம். வெறுமனே வெள்ளை ஆடையை அல்லது இஹ்ராமுடைய ஆடையை மாத்திரம் நாங்கள் அணிவதனால் அல்லாஹ்விடத்திலே இறையச்சம் உள்ளவர்களாக நாம் ஆகிவிட முடியாது. மாறாக தக்வா என்கிற ஆடையை நாம் அணிகின்ற பொழுதுதான் அந்த கடமையில் நாம் புனிதமானவர்களாக, கடமையை முடித்த பின்னரும் புனிதமானவர்களாக நாம் அனைவரும் எம்மை மாற்றிக்கொள்ள முடியும். அது மாத்திரம் அல்ல, ஏழை பணக்காரனோ, வெள்ளையர் கருப்பரோ, கட்டையர் நெட்டையரோ உங்களில் சிறந்தவர்கள் அல்ல. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் யாருக்கு தக்வா இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே சங்கையானவர். கஅபாவை தரிசிப்பதனால் மாத்திரம் நாம் சுத்தமான முஸ்லிம்களாக ஆகிவிட முடியுமா? முடியாது. ஏனென்றால் கஅபாவுக்கு அருகிலேயே பிறந்து வாழ்ந்தவர் தான் அபூ ஜஹல், அபூ லஹப். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நாட்டத்தையும் நசீபையும் கொடுக்கவில்லை. எனவே புனிதமான இந்த உம்ராவுடைய பயணத்திலே அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக நாங்கள் செல்கிறோம். அல்லாஹ் தருகின்ற பிரியாணியை சாப்பிடுகின்ற விருந்தாளிகள் அல்ல, நாம் செய்ய போகின்ற அமல்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே உடலுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளைப் போல தன் உள்ளத்துக்கும் ஆத்மாவுக்கும் கொடுக்க வேண்டிய உணவுதான் நாம் செய்யக்கூடிய அமல்கள். எந்த அளவு அதிகமாக தல்பியாக்களை சொல்கிறோமோ, எந்த அளவு அதிகமாக திக்ருகளை ஓதுகிறோமோ, எந்த அளவுக்கு அதிகமாக குர்ஆனை ஓதுகிறோமோ, எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுகிறோமோ, இவைகள் தான் எங்களுடைய ரூஹுக்கும், எங்களுடைய நஃப்ஸுக்கும், எங்களுடைய கல்புக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய விருந்து. ஆக அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக புனித மக்கமா நகரத்தை நோக்கியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜித் நபவியாக மதீனாவை நோக்கியும் பயணிக்கவிருக்கின்ற நாம் இந்த நொடியிலிருந்து பாவமற்றவர்களாக, தக்வா உடையவர்களாக எங்கள் உள்ளங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எம்முடைய இந்த கடமை வெறும் ஒரு சுற்றுலாவாக மாத்திரம்தான் இருக்குமே தவிர, கட்டடங்களை பார்த்ததாக இருக்குமே தவிர, உயர்ந்த உணவுகளை உண்டதாக இருக்குமே தவிர, 5 ஸ்டார் ஹோட்டலிலே பஞ்சமெத்தையில் உறங்கியதாக இருக்குமே தவிர, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய கூட்டமாக, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக, கஅபாவை வலம் வந்த புனிதர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியார்களாக எம்முடைய கடமைகள் ஒருபோதும் ஆகப் போவதில்லை. எனவே இந்த சங்கையான
புனிதமான உம்ராவுடைய பயணத்திலே, புனித மக்கா மதீனாவை நோக்கிய பயணத்திலே, புனித கஅபாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலத்தையும் நாடிச் செல்லுகின்ற இந்த பயணத்திலே எங்கள் தாய்மார்கள், பெரியவர்கள், சகோதரர்கள் அனைவருடைய உம்ராவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கியருள் புரிவதோடு வழியனுப்ப வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் இதே பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய வாழ்விலே பல நிலைமைகள் தந்தருள் புரிய வேண்டும் என்று இந்த சங்கையான பள்ளிவாசல் என்று பிரார்த்திக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானாக. இந்த முல்தசம் ஹஜ் ட்ராவல்ஸை எங்களுக்காக ஸ்தாபித்து தந்த நம்முடைய பிராந்தியத்துடைய மூத்த ஆலிம் பெருந்தகை மர்ஹூம் ஷம்சுத்தீன் ஆலிம் ஹஜ்ரத் அன்னவர்களுடைய மன்னரையை அல்லாஹ் ஒளிமயமாக்குவானாக. அவருடைய பாரியாருடைய மன்னரை ஒளிமயமாக்குவானாக. அவருடைய பிள்ளைகள் நம்முடைய சமுதாயத்திற்காக செய்கின்ற இந்த புனிதமான இந்த பணியை அல்லாஹு தஆலா அவர்கள் என்று ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். فقد قال الله سبحانه تبارك وتعالى في محكمه تنزيل وهو أصدق القائلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَأَتِمُّ الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ. صدق الله العظيم. வல்லவன் அல்லாஹ்வை போற்றி வையகத்துக்கு வாழ்வளித்த வள்ளல் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சங்கையான சஹாபாக்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், குடும்பத்தார்கள், அஹ்லு பைத்துகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அருளும் சாந்தியும் உண்டாகட்டும் என முதற்கண் வேண்டிக் கொண்டவனாக இந்த முல்தசிம் ஹஜ்ஜி நிறுவனத்தினுடைய பணி முகாமையாளர், பணிப்பாளர், சங்கையான கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தகை அல்ஹாஜ் மௌலவி ஜுஹுருத்தீன் ஷர்கி தாஜுல் உலமா அவர்களே, அதனுடைய முகாமையாளர் அன்புக்குரிய சகோதரர் முகத்தஸ் அவர்களே, மற்றும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தகைகளே, முகத்தமிர்களான உம்ரா செய்யக்கூடிய கடமைகளுக்காக தாராகி வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அவர்களை வழி அனுப்புவதற்காக அவர்களோடு முசாஃபகா முஆனக்கா செய்து அவர்களை துஆ செய்து அவருடைய துஆக்களை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவர்களையும் அன்புடன் விழித்துக் கொண்டவனாக இப்போது நாங்கள் ஒரு சுருக்கமான ஒரு குறுகிய நேரத்தோடு எங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்னும் ஒரு சகோதரர் இதோ வருகை தந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் பிரயாணத்தை தொடங்குவதற்குரிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். சில விடயங்களை உங்களுடைய சிந்தனைக்காக நினைவுபடுத்துகின்றோம். இந்த பிரயாணம் ஒரு பரக்கத்தான பிரயாணம். இந்த பிரயாணம் ஒரு ஹிதாயத்துடைய பிரயாணம். இந்த சஃபர் ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய சஃபர். இந்த சஃபர் வாழ்விலே வளங்களை தரக்கூடிய சஃபர். இந்த பிரயாணம் உயிரோட்டமான ஒரு பிரயாணம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அவனுடைய மக்ஃபிரத்தை, அவனுடைய ஹிதாயத்தை, அவனுடைய சலாமத்தை, அவனுடைய ரிலாவை, அவனுடைய திருவுள பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய பிரயாணம். இது யாரையும் திருப்திப்படுத்துகின்ற பிரயாணம் அல்ல. யாருடைய அன்புக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பயணம் அல்ல. பணத்தை செலவழித்து, காலத்தை செலவழித்து, நேரத்தை செலவழித்து, பலதரப்பட்ட தியாகத்தோடு இந்த சபரை நாம் மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் வரிலுவானும் இனல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிலுவானுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் உண்மையான மூமின்களாக கபூல் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இந்த பயணத்திலே நமக்கு துணை யாரு? அல்லாஹ்வுடைய துணையை தவிர நமக்கு யாருடைய துணையுமே இல்லை. அவனுடைய பாதுகாப்பை அன்றி யாருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை. நமக்கு பக்கபலமாக எங்களை வழிநடத்தக்கூடிய ஒருவன் அந்த அல்லாஹ். அவனுடைய திருப்தி தான் எங்களுடைய திருப்தி. கலீலுல்லாஹ் அருமையான மகனை யாருக்காக குர்பான் செய்தார்கள்? தன்னுடைய மைந்தரை அறுத்து பலியிட முற்பட்டார்கள். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அருமையானவர்களே, இந்த உம்ராவை நாங்கள் நிறைவேற்றுவதும் அந்த அல்லாஹ்வுக்காக. அவன் நாங்கள் ஓடக்கூடிய சாயை, செய்யக்கூடிய தவாஃபை, எங்களுடைய தொழுகையை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உற்று நோக்கி கண்காணித்து எங்களுக்கு நன்மைகளை, வெகுமதிகளை அள்ளி அள்ளி வழங்க அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார்.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்து தொழுதால் ஹரமிலே 1,00,000 ரக்காத்துடைய நன்மை. சுப்ஹானல்லாஹ். எந்த மஸ்ஜிதிலே, எந்த பள்ளி வாசலிலே, எந்த இடத்திலே இந்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஹரமிலே ஒரு சுப்ஹானல்லாஹ் நீங்கள் சொன்னால் 1,00,000 சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் 1,00,000 அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர் சொன்னால் 1,00,000 அல்லாஹு அக்பருடைய நன்மை. ஒரு உம்ரா செய்தால் என்ன கூலி, என்ன நன்மை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்குறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வறுமை ஹராமாக்கப்படும், ஏழ்மை தடுக்கப்படும், பாவக்கரைகள் போக்கப்படும், அன்று பிறந்த ஒரு பாலகனாக அவர் திரும்புகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்காகத்தான் இந்த தியாகத்தை இன்று நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அருமையான சகோதரர்களே, இது ஒரு நீண்ட நெடிய பிரயாணம், மறுமையை நோக்கிய பிரயாணம், அல்லாஹ்வுடைய அன்பை நோக்கிய பிரயாணம். அதனை எடுத்து வைக்கும் ஒரு எட்டுக்களுக்கும் காலடிக்கும் அல்லாஹ் நன்மைகளை எழுதி கொண்டு பதிவு செய்து கொண்டு இருக்கிறார். எனவேதான் எங்களுடைய சகல சுக துக்கங்களை எல்லாம் அப்படியே துறந்தவர்களாக எங்களுடைய உள்ளத்தை இப்போதிருந்து நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், குடும்ப பாசங்கள் அத்தனையும் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து அகற்றிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை மாத்திரம் உள்ளத்திலே நாங்கள் கொள்ள வேண்டும். அவன் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த உம்ராவை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இந்த உம்ரா என்னுடைய வாழ்க்கையில இறுதி கடைசி உம்ராவாக அல்லாஹ் ஆக்கிவிடக் கூடாது. நான் ஹயாத்துள்ள வரையும் குடும்பமாக சகிதமாக அனைவர்களும் அந்த இடத்தை வந்து சேர வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்து நியத்து வைத்து எல்லோர்களும் துஆக்களிலே நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சிலர்களை அல்லாஹ் பலது உம்ராக்களை கொண்டு கண்ணியப்படுத்துகிறார், சிலர்களுக்கு ஒரு உம்ராவை கொண்டு கண்ணியப்படுத்துகிறார். எங்களுக்கு பல உம்ராக்களை அல்லாஹ் நசீபாக்க அனைவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பிரயாணம் பல சிரமங்களை கொண்ட பிரயாணம். நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸஃபர் கித்அத்தும் மினன் நார், பிரயாணம் நரக நெருப்பில் ஒரு பகுதி என்றார்கள். ஏன் சொன்னார்கள்? நரக நெருப்பிலே ஒரு பகுதி பிரயாணம் என்றால் இந்த பிரயாணம் தான் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பயணம். சிரமங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, நேர காலதாமதங்கள் இருக்கிறது, தியாகங்கள் இருக்கிறது, தூக்கத்தை கூட துறக்க வேண்டிய நிலைமை வரும். நேரத்துக்கு எங்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்த பிரகாரம் நடக்காது. இத்தனை கொண்ட பிரயாணம் தான் இந்த பிரயாணம். இதுக்குத்தான் அல்லாஹ் உயர்ந்த கூலிகளை நமக்கு தரப்போகிறான். இன்ஷா அல்லாஹ் பள்ளி வாசலில் இருந்து ஒரு கபராளிகளை நினைத்து ஒரு துஆ பிரார்த்தனை பின்னாலே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் பயணத்துக்கான இந்த விடயத்தை சொல்லி பிஸ்மில்லா சொல்லி உங்களுக்கு தரப்பட்ட டிக்கெட்டுடைய நம்பரின் பிரகாரம் குளறுபடிகள் இல்லாமல் குழப்பிக் கொள்ள வேணாம். யாருக்கும் எவருக்கும் சலுகை காட்டப்படுவதில்லை. தரப்பட்ட நம்பர் இலக்கம் அதுக்கேற்ற மாதிரி தவக்கல்து அலல்லாஹ் என்று நீங்கள் உங்களுடைய ஆசனத்திலே ஏறி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேக்குகள், அது ஒரு உயிர் உங்களுடைய பாஸ்போர்ட் பேக்குகள், டிக்கெட், பாஸ்போர்ட், விசா, இந்த மூன்றும் உயிர் நாடியை போன்றது. அது பேக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தப்பி தவறி அதை கீழே வைத்து விட்டு இறங்கிவிட வேண்டாம். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு கண்டியை சார்ந்த ஒரு ஹாஜி தன்னுடைய வீட்டிலே பாஸ்போர்ட் டிக்கெட்டை வைத்து விட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறார். அருமையானவர்களே, பேக்கிலே பார்த்தால் டாக்குமெண்ட்ஸ் இல்லை, அக்குர்ணையிலே இருக்கிறார். இப்போது இவர் இருக்கிறார் பாஸ்போர்ட் இமிகிரேஷனிலே, ஏர்போர்ட்டிலே டிக்கெட்டை பாஸ்போர்ட்டை தேடினால் இல்லை. கோளுக்கு மேல் கோள் அடித்தாலும் போனாலும் வர முடியுமா சகோதரர்களே? பிளைட் தாமதிக்க முடியுமா? பிளைட் பறந்து விட்டது. அந்த ஃபேமிலி அந்த பஸ் அந்த பிளைட்டிலே ஏற போகவில்லை, பயணம் செய்யவில்லை, ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. 3 நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த பயணத்தை தொடர முடிந்தது. இப்படியான நிலைமைகள் வரும். ஆகையினால மிக கவனமாக பாஸ்போர்ட் டிக்கெட்டுடைய விடயத்திலே நீங்க ஒவ்வொருவர்களும் விழிப்போடு இருக்க வேண்டும்.
ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்தாசையாக வயோதிபர்கள் வருகிறார்கள், தாய்மார்கள் வருகிறார்கள், அவர்களோடு அந்நியுன்னியமாக அன்பாக பாசமாக பழகிக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளைப் போல, குடும்ப உறவுகளைப் போல நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மாட்டு மனப்பாங்கு நம்மிடத்திலே ஒருபோதும் வரக்கூடாது. பிரதேசவாதமும் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. அத்தனையும் மறந்து கானன்னாஸ் உம்மத்தன் வாஹிதா, இந்த உலகத்திலே வாழுகிற அத்தனை மனித கோடிகளும் அல்லாஹ்வினுடைய ஒரு குடும்பம் என்ற அந்த கொள்கையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் பயணம் ஆரம்பிக்க போகிறது. இடைவெளியிலே அசருடைய தொழுகைக்காக உங்களுக்கு வாகனத்தை நிறுத்துவோம். 2 ரக்காத்து மாத்திரம் அசரை சுருக்கி தொழுதுவிட்டு அதிகமாக பேர்கள் நேர காலத்தை வீணாக்காமல் பஸ்களிலே ஏறிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பஸ்ஸிலே தவாபுகளை, தல்பியாக்களை, திக்ர் அவுராதுகளை, சலவாத்துகளை ஓதிக்கொண்டு இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய இந்த சபரையும், இந்த உம்ராவையும், இந்த அமல்களையும் அனைத்தையும் கபூல் செய்து சாலிகான நல்லடியார்களாக, உயர்ந்த மூமீன்களாக, முத்தகீன்களாக வாழ்வதற்கு எல்லோருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. அதே போன்று இந்த உம்ராவை பூரணமாக முடித்துக் கொண்டு இன்னும் 2 உம்ராக்களை நிறைவேற்றி பரிபூரணமான உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு மீண்டும் அல்லாஹ் நாடினால் வந்து சேர்வதற்கு ரஹ்மானே எங்கள் எல்லோருக்கு நீ ரஹ்மத்தை செய்வாயாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد. اللهم وسلم مثل ما قرانا من كلامك الذي هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتوبة كاملة من روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى روح من تلون القرآن لأجل واغفر لهم وارحمهم وآنس الله حسنتهم ورحم الله غربتهم ونور الله ذريهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بينهم وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم مغفرة من نور النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرم بكرامات نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك العفو والعافية في ديننا ودنيانا وأهلنا ومالنا. اللهم بارك لنا في تجاراتنا ومعاملاتنا وفلنا من سرور الدنيا والآخرة إنك على كل شيء قدير. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا متقين إماما. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأخواتنا والجميع المسلمين والمسلمات. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه ونور أرسله سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك والنعمة لك والملك لا شريك. لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك
لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك والنعمة لك والملك لا شريك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك